உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் போகி பண்டிகைனா என்ன, போகி பண்டிகைக்கான சிறப்புகள் என்ன, போகி பண்டிகை என்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே போகி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் எல்லாம் போய் நல்ல விஷயங்கள் நாடி வரக்கூடிய முதல் நாள் இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான போகி பண்டிகை என்று நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வழக்கமாக வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை எடுத்து நெருப்பு வைக்கிறது. குப்பை கூலம் இல்லைன்னு வைங்களே, அந்த நெருப்பு ரொம்ப நேரம் எரியணுங்கிறதுக்காக தேவையில்லாத டயர் சம்மந்தப்பட்ட பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை நெருப்பு வச்சு சுற்றுப்புறத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. தெரிஞ்சோ தெரியாமலோ போகி என்னைக்கு நெருப்பு எரியணுங்கிறதுக்காக பொறுப்பு இல்லாத வேலைகளை நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறது யதார்த்தமான, அதே சமயம் ஏட ஊடமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் போகி பண்டிகை என்று நெருப்பு கொளுத்தணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னா, எந்த மனுஷாலாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு கெட்ட குணம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களை அல்லது கெட்ட விஷயங்களை விட்டொழிக்கக்கூடிய, அந்த கெட்ட விஷயங்களுக்கு நெருப்பு பற்ற வச்சு விட்டொழிக்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அதாவது எனக்கு இந்த கெட்ட பழக்கம் வந்துட்டு இருக்குது, இந்த பழக்கத்தை விடணும்னு முயற்சி பண்ணுறேன், விடவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த பழக்கத்தில் கெட்ட பழக்கம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விட முடியாமல் கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரியான போகி பண்டிகை அன்னைக்கு அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விடணும் அப்படிங்கிற விஷயத்தை பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கெட்ட பழக்கங்கள் இருந்து நட்டம் இல்லாமல், அந்த கெட்ட பழக்கங்களை விட்டு விட்டு நட்டம் இல்லாமல் வாழக்கூடிய மிகப்பெரிய தகுதியை இந்த போகி அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சில பேர் சொல்லலாம், எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, நான் உலகத்திலேயே நல்லவன் அப்படிங்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்கிறது எல்லோருமே நான் நல்லவன் நல்லவன் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லவன் அப்படிங்கிறது நீங்கள் நல்லவராகவே இருந்துட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் எந்த தீய பழக்கமும் உங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் நல்லவன் எடுத்துக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் முன்கோபம் இருக்கும், தேவையில்லாமல் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் பெருமை வந்ததுக்கப்புறம் இந்த வறுமையில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய பெருமையை காட்டுறது, இந்த மாதிரி நமக்கே தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கு, தேவையில்லாத விஷயங்களை அப்புறப்படுத்துவதற்கு, முன்கோபம் சம்பந்தப்பட்ட மிக மோசமான விஷயங்களை அப்புறப்படுத்துவதற்கு இந்த போகி பண்டிகை எப்படிங்கிறத சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் இந்த மாதிரியான முன்கோபம் இல்லாமல் அமைதியாக அப்புறாணியாக இருந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கர்வம் பார்க்கறது. இந்த உலகத்தில் கௌரவம் இருக்கலாம், ஆனால் கர்வம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த கௌரவம் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது அடுத்த இடத்துல கௌரவம் பார்க்கலாம். சொந்த மனைவி கிட்ட, பெத்து போட்ட தாய் கிட்ட, அல்லது நாம பெத்து போட்ட பிள்ளை கிட்ட, அல்லது நாம உத்தியோகம் பார்க்கக்கூடிய அந்த அலுவலகத்தில எல்லாம் நீங்க கௌரவம் பார்த்தீங்கன்னு வைங்களே, கண்டிப்பாக இந்த உலகத்தில் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் நீங்கள் கௌரவமாக வாழ முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆக நம்மளுடைய சொந்த பந்தங்களில், நம்மளுடைய சொந்த குடும்பத்தில், நமக்கு தெரிஞ்ச நட்பு வகையில் உண்மையானவங்கிட்ட தேவையில்லாமல் கோபப்படாமல் கர்வம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் அதாவது மிகப்பெரிய கௌரவத்தோடு வளம் வர முடியுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய பண்டிகையாக இந்த போகி பண்டிகை இருந்துட்டு இருக்குது. இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த இந்த போகி பண்டிகை என்று முடிஞ்ச அளவுக்கு, அதாவது யாராக இருந்தாலும் பழைய துணிமணிகளை, பழைய குப்பை கூலங்களை நெருப்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளில் பிறந்திருந்தாலோ அல்லது புதன்கிழமை நாளில் பிறந்திருந்தாலோ அல்லது திங்கட்கிழமை நாளில் பிறந்திருந்தாலோ தயவு செய்து போகி பண்டிகை என்று நீங்கள் கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி இந்த போகி பண்டிகை என்று இந்த வருஷத்தில், அதாவது போன தையிலிருந்து இந்த தை வரைக்கும் எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தது, எந்த மாதிரியான ஒவ்வாத ஒரு சூழல் இருந்ததோ அந்த விஷயங்களை நினச்சி நீங்கள் மனசில் நினச்சாலே போதும். நமஸ்காரம் பண்ண வேண்டாம், பிரார்த்தனை பண்ண வேண்டாம், அழுது புலம்ப வேண்டாம். மனசுக்குள்ளே நினச்சாலே அடுத்து வரக்கூடிய இந்த வருஷத்தில் எந்த ஒரு
கெட்டதும் உங்களை அதிகமாக பாதிக்காத சோதிக்காத மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த போகி பண்டிகைக்கு உண்டான சிறப்பு. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.